வணக்கம். இன்னைக்கு இந்தியா மார்க்கெட்ல ஒரு பெரிய சரிவு. எதனால இந்த இறக்கம், இந்த வாலட்டாலிட்டிக்கு என்ன காரணம்னு நம்ம ஒண்ணுனா பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நாள் இறுதியில பாத்தீங்கன்னா நிஃப்டி 208 பாயிண்ட்ஸ் கீழே போயிடுச்சு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் 308 பாயிண்ட்ஸ் மைனஸ். இதனால பல இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சின்ன பதட்டம் வந்திருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்போ எல்லாரும் மனசுலயும் ஒரே கேள்விதான். ஏன் இப்படி திடீர்னு மார்க்கெட் விழுந்துச்சு? வாங்க அதுக்குள்ள கொஞ்சம் டீப்பா போவோம். இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஊர்ல இல்ல, குளோபல் லெவல்ல இருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பாகிஸ்தான்ல நடந்த ஒரு பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சதுதான் முதல் காரணம். இது ஏதோ சாதாரண மீட்டிங் இல்லைங்க. கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கு மேல நடந்திருக்கு. ஆனா அதுல எந்த முடிவும் எட்டப்படாததால மறுபடியும் பிரச்சனை வருமோன்ற பயம் உலகம் மார்க்கெட் முழுக்க பரவிடுச்சு. இங்கதான் மார்க்கெட்டோட சைக்காலஜியை நாம புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் போர் வருமோங்கிற பயம் உடனே வருது. ஆனா அதே சமயம் உண்மையிலே போருக்கு போற அளவுக்கு ரெண்டு நாடுகளும் தயார் இல்ல. அப்படி போனா ரெண்டு பேருக்குமே பெரிய அடி விழுங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல மார்க்கெட் ஆடிக்கிட்டு இருக்கு. சரி, அடுத்து இது எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். இந்த அதிர்ச்சிய நம் மார்க்கெட்ஸ் எப்படி எடுத்துக்கிச்சு? இங்க பாருங்க, இதுதான் இன்னைக்கு நடந்ததிலே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஒரு சூப்பரான ரெக்கவரி. நிஃப்டி ஒரு கட்டத்துல கிட்டத்தட்ட 470 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே போச்சு. ஆனா க்ளோசிங்ல பாத்தீங்கன்னா அதுல பாதிக்கு மேல ரெக்கவர் ஆகிடுச்சு. இது மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறத காட்டுது. இது வெறும் நம்ம ஊர் கதை மட்டும் இல்ல, குளோபல் மார்க்கெட்ஸ்லயும் இதேதான் நடந்தது. ஆசியா, யூரோப், அப்புறம் யுஎஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ஸ்லயும் இதே மாதிரி சரிவுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரெக்கவரி இருந்துச்சு. ஓகே, அப்போ இந்த குளோபல் நியூஸ் நம்ம ஊர்ல எந்த செக்டார்ஸை எந்த பங்குகளை எல்லாம் பாதிச்சதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சரிவுல ஆட்டோ செக்டார் தான் ரொம்ப அடி வாங்குச்சு. கிட்டத்தட்ட 2% மேல விழுந்துச்சு. அதுக்கடுத்து ஆயில் அண்ட் கேஸ், அப்புறம் எஃப்எம்சிஜி ரெண்டுமே 1% மேல சரிஞ்சது. நிஃப்டி 50ல பாத்தீங்கன்னா வெறும் 10 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவா முடிஞ்சது. ஆட்டோ, எனர்ஜி ஸ்டாக்ஸ் தான் பெரிய நஷ்டத்தை சந்திச்சது. ஆனா இதுக்கு நடுவுலையும் அதானி என்டர்பிரைசஸும் ஐசிஐசிஐ பேங்க்கும் ட்ரெண்டுக்கு எதிராக நல்லா ஏறி நின்னுச்சு. புரோக்கரேஜ் நிறுவனங்களோட ரிப்போர்ட்டும் இன்னைக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ்க்கு நல்ல ரேட்டிங் கொடுத்திருந்தாலும் மார்க்கெட் சென்டிமெண்ட்னால அதுவும் 2% விழுந்துருச்சு. ஆனா அதே சமயம் அதானி போர்ட்ஸ், எம்சிஎக்ஸ் மாதிரி ஸ்டாக்ஸுக்கு ரேட்டிங் அப்கிரேட் கொடுத்ததுனால அது பாசிட்டிவ் மொமெண்டம்ல இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை ட்ரேடிங் ஹாலிடே. அதனால எல்லாரோடைய கவனமும் இப்போ புதன்கிழமை மேல தான் இருக்கு. அப்போ நாம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்? புதன்கிழமை மார்க்கெட் எப்படி ஓபன் ஆகும்னு முடிவு பண்ற முக்கியமான காரணிகள் இதெல்லாம் தான். முக்கியமா செவ்வாய்க்கிழமை குளோபல் மார்க்கெட்ல என்னென்ன நடந்துச்சோ அதோட மொத்த தாக்கத்தையும் நம்ம ஒரே நாள்ல பார்க்க வேண்டியிருக்கும். கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். மார்க்கெட்டோட இந்த ரெக்கவரி தொடருமா, இல்ல இந்த குளோபல் டென்ஷன் திரும்பவும் மார்க்கெட்டை கீழே இழுக்குமா? நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.